அப்துல் கலாமின் பயோபிக்ல தனுஷ் நடிக்கிற செய்தி நமக்கு தெரியும். ஆனா அப்துல் கலாம் மறைவப்போ தனுஷுக்கு பெரிய கெட்ட பேர் வந்திருக்கு. தமிழ் சினிமால முன்னணி நடிகராக வலம் வர்றவர் தனுஷ். அவர் சமீபத்துல தான் தன்னுடைய 23வது ஆண்டை தமிழ் சினிமால நிறைவேற்றியிருக்காரு. தனுஷ் துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் காதல் கொண்டேன், திருவிளையாடல் ஆரம்பம், ஆடுகளம், பொல்லாதவன், வடசென்னை, ராயன்னு தமிழ் சினிமால தனுஷ் தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியை நிறைவேற்றியிருக்காரு. அவர் சமீபத்தில் அப்துல் கலாமோட பயோபிக்ல நடிக்கிறாருங்கிற செய்தி நமக்கு தெரியும். இது இல்லாம இளையராஜாவோட பயோபிக்லையும் தனுஷ் நடிக்கிறதாக செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அப்துல் கலாம் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் இறந்தாரு. அன்னைக்கு தனுஷோட பிறந்தநாள். தனுஷோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் கேக் வெட்டி கொண்டாடினாரு. அப்துல் கலாமோட மறைவும் தனுஷோட பிறந்தநாள் கொண்டாட்டமும் அன்னைக்கு பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டது. கலாம் இறந்த நாள் அன்னைக்கு இப்படி தனுஷ் கேக் வெட்டி கொண்டாடுறாருன்னு நெட்டிசன்கள் தனுஷ் மேல பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே கலாமோட பயோபிக்ல தனுஷ் நடிக்கிறது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு.